கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முள்ளா இருக்கிறாங்களா? அவர்களால நீங்கள் ஒவ்வொரு நாளும் காயப்படுறீங்களா? நொறுக்கப்படுறீங்களா? வேதனையோட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு 10:36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு முள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம் நம்மளை உருவாக்கும்படியாக தான். நம் மனம் போன போக்கில போய்விடாதபடி நம்மளை உருவாக்கவதான் நம்ம குடும்பத்தில் ஒரு முள்ள வைத்திருக்கிறார். வேதத்துல கூட யோசப் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அவருக்கு முள்ள யாருன்னா அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு எகிப்தில விற்று போட்டார்கள். ஆனால் அவர் பொறுமையா இருந்தபடியால் அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றி அவர்கள் சகோதரர்கள் ஒரு நாள் தொடப்பட்டாங்க. பிரியமானவர்களே, ஆம், நாமளும் இந்த உலகத்துல வாழும்போது நாம் பொறுமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் முள்ளா இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் தொடப்படுவாங்க. ஆமென். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.